வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். The book of Revelations, chapter 6, verse 5 and 6. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது, மூன்றாம் ஜீவனானே, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அவன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். Nice to say in the presence of the Lord. God bless you. ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி என்ன எங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதற்கு எங்களை வணைந்து கொள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So God bless you. இன்று நம்மத்திலே சிஸ்டர் வசந்தி அவர்கள் ஆராதனைக்கு முதலாக வந்திருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்கிறோம். God bless you, sister and the family. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை கையில் பிடித்திருந்தார். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். எத்தனாவது குதிரைக்கு வந்திருக்கிறோம்? மூன்றாவது குதிரை. வெள்ளை குதிரையை பார்த்தோம், சிவப்பு குதிரையை பார்த்தோம், கருப்பு குதிரை. இந்த கருப்பு குதிரையும் அதனுடைய அடையாளமும் அதில் ஏறி இருந்தவனும் மகா பெரிய பஞ்சத்திற்கு அடையாளமானவர்கள். நாம் இதற்கு முன்பதாக பார்த்தது சிவப்பு குதிரைகள் கொடூரமான மரணத்திற்கும், வெள்ளை குதிரை அது மிக அக்கிரமமும் தீயை நிறைந்த அந்த குதிரையாகவும் தேவனுடைய வருகைக்கு முன்பதாய் நம்மை செயல்படுத்துகிறவைகளாக நாம் பார்த்தோம். இந்த கருப்பு குதிரை மகா பெரிய வரப்போகிற பஞ்சத்திற்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய வருகைக்கு முன்பதாய் நடக்குகிற பொல்லாத தீங்குகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறதாக இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆவியானவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். The book of Jeremiah, chapter 4, verse 26 to 28. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய் போகும், ஆகிலும் சர்வசங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. இந்த வசனங்களிலே தேவன் கொடுக்கிற இதற்கு தீர்க்கமான ஒரு உறுதிப்பாட்டை இந்த வசனத்தில் நாம் உறுதிப்படுத்த முடிகிறது. கர்த்தருடைய வருகை இனிமையான நாள் அல்ல, அது மகா சங்காரமான நாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்திலே நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே உண்மையான ஒரு மனம் திரும்புதலையும் தேசத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருப்பது அடிக்கடி நாம் காண்கிற ஒரு காரியத்திலே இந்த கர்த்தருடைய வருகை என்பதை குறித்து பல வருடங்களாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று காலங்கள் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு தேசமெல்லாம் பாழாய் போவதற்கு அவருடைய அந்த பஞ்சத்தின் காலம் இங்கு அனுமதிக்கப்படுகிறது. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலங்கள் வனாந்தரமாயிற்று. தேவனுடைய கோபம் பட்சி எரிக்கிற ஒரு கோபம், அது அக்கினியின் கோபம். அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் அன்பை எதிர்பார்க்கிற ஒரு தேவன். உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்தில் இருந்தோ, ஒரு தாயிடத்தில் இருந்தோம் என்றால் தாயின் அன்பு தான் அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு தாயின் இடத்தில் இருந்தோம்
இரண்டாவது சிநேகிதர்களுடைய அன்பு, நண்பர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய அன்பு. காரணம், அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் பேச முடியும், எல்லாவற்றையும் செய்து விட முடியும். ஆனால் இவைகளை தாண்டி அவர்களிடத்தில் எப்படி ஒரு ஆழ்ந்த உறவை நாம் வைத்திருக்கிறோமோ, அதே போல தேவனிடத்தில் ஒரு நல்ல உறவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். He is expecting a friend from you and me. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு சிநேகிதனை. அவர் என் தாசனாகிய மோசே என்றாலும் அவனை சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் வைத்திருந்தார் என்றால் அதற்கு சிநேகம் காரணம் அல்ல, தேவனுடைய அன்பும் அவன் தேவனை நேசித்தபடியினான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதை பகிர்ந்தளித்து கொடுத்தார். அவர்கள் அதை செய்யவில்லை. வேத புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீர்களானால் இந்த வேதனை எவ்வளவு பெரியது என்பது புரியும். சாலமோனுக்கு அன்பு என்றாலே என்ன என்று தெரியாது. பெரிய ஞானி தான், அன்பை பற்றி பேசினவன் தான். ஏன் ஒரு சபைக்கும் மணவாட்டிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறபடி ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள சிநேகம் எப்படிப்பட்டது என்பதை பூர்வமாய் உணர்ந்து வர்ணித்து அவனைப் போல எழுதுவதற்கு யாராலும் முடியாது. அவ்வளவு அழகான பாடல் அந்த உன்னத பாட்டு என்ற பாடல். பட் ஆனால் அவனுக்கு இந்த அன்பு என்பது பூரண அன்பு அவனுக்கு தெரியவில்லை. தன்னையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் சிநேகித்து கொடுத்த தேவனுடைய அன்பை அவன் தள்ளி போட்டான். அந்த 900 மனைவிகள் மறுமனையாட்டிகள் என்று அவ்வளவு பேர் கூட அவன் இருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன் அன்பை காண்பித்த பொழுது அவர்கள் மிகுந்த ஆசையுடையவர்களாக தேவனை நேசித்து வருவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி செய்யவில்லை. பாரம்பரிய சபைகளை பார்க்க முடியும், அந்த ஜனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சபையின் கட்டுப்பாடு எப்படியோ அதை அப்படியே செய்து விடுவார்களோ தவிர அதை தாண்டி தேவனை நோக்கி நெருங்கி வருவதை நாம் காண்பதற்கு கடினமான காரியமாக இருக்கும். ஆண்டவரிடத்திலே எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்தீர், அங்கே எங்களுக்கு மாம்சம் கிடைத்தது, இறைச்சி கிடைத்தது, இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து என்று கொள்கிறாயே என்று மோசையை பார்த்து சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் மிகுந்த பொல்லாப்பு மிகுந்த ஜனம், நாளைக்கு இவர்களுக்கு எல்லோருக்கும் நான் ஆகாரத்தை கொடுப்பேன் என்றார். அடுத்த நாள் காலையில் பாளையத்தை காடைகள் மூடிக்கொண்டன. எல்லோரும் சேர்த்தார்கள், எடுத்தார்கள், சாப்பிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த இறைச்சி அவர்கள் நாவில் இருக்கும் பொழுது நன்றியுள்ள இருதயத்தோடு புசிக்காமல் தூஷிக்கிற ஒரு இருதயத்தோடு புசித்தபடினால் கர்த்தர் அடித்த அடியில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள். மன்னா என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தர் மன்னா என்கிற ஆகாரத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், ஓய்வு நாளுக்கு முன்பு வரைக்கும் அன்றன்றைய நாளுக்கு நீங்கள் ஒரு ஓமர் அளவு சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு ஓமர் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த நாளுக்கு அதை வைக்கக்கூடாது. I'll give you fresh. தேவனிடத்தில் வருகிறது எல்லாம் புதியது. ஒவ்வொரு புதிய ஜெபத்திலும் கிருபை புதியது. ஒவ்வொரு முழங்காலிலும் அவருடைய அன்பு புதியது. ஒவ்வொரு துதியின் வேளையிலும் அவருடைய அபிஷேகம் புதியது. ஒவ்வொரு மனம் திரும்புதலின் வார்த்தையிலும் அவருடைய சிநேகம் புதியது. God never gives anything that is old. God gives everything fresh. ஆகையினால் தான் அனுதின ஆராதனை, ஆகையினால் தான் அனுதின பலி செலுத்துதலின் நேரம் நாம் வைத்திருக்க வேண்டும். இவர்களெல்லாம் ஒரு ஓமர் அளவு எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஓய்வு நாளில் யாரும் வெளியில் செல்லக்கூடாது, அவர் கொடுத்திருந்த கட்டளை. ஆனால் கண்களை திறந்து பார்த்தால் அவன் ஒருவன் போய் தேடி கொண்டிருக்கிறான், ஓமர் எங்கேயாவது கிடைக்குமா என்று, பூத்து போய் நாரி போகும் என்று. சிலர் தனக்கு தேவையானது மிஞ்சி சேர்த்து வைத்தார்கள், அவைகள் பூத்து போய் நாற்றம் எடுத்தது. ஆனால் ஓய்வு நாள் வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் எல்லோரும் இரட்டிப்பான மடங்காய் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டார்கள். அது பூத்து போகவும் இல்லை, அது நாரி போகவும் இல்லை. எப்படியாவது தேவனுக்கு இடர்களை உண்டாக்கி கொண்டிருந்தது ஜனம். எனக்கு மிகுந்த வேதனை இந்த மொபைல் ஃபோன்ஸ். 99 வருடங்களில் இந்த மொபைல் ஃபோன் வந்த பொழுது பெரும் செல்வந்தர்கள் மாத்திரம்தான் இதை வைத்திருந்தார்கள். எனக்கு ஒருவர் காணிக்கையாக கொடுத்தார். நான் இருந்த அந்த பட்டணத்திலே 3 பேரிடத்தில் தான் இருந்தது, அதில் நானும் ஒன்று. அப்படி ஒரு சில நாட்கள் வந்தது. ஆனால் அப்பொழுது மிக பெருமையாக இருக்கும். ட்ரெயினில் இறங்கி பேசும்பொழுது எல்லாரும் திரும்பி பார்ப்பார்கள்,
எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த மொபைல்லாம் இப்படி திரும்பி பார்க்குறானுங்களே. இன்றைக்கி நம்ம அவனுங்களை பார்க்க முடியல, எல்லாரும் தலையை குனிஞ்சிக்கிட்டு காதை வச்சுக்கிட்டு. மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் வந்தது எனக்கு இஷ்டம் இல்லை, கம்ப்யூட்டர் வந்தது எனக்கு ஆவியில் விருப்பம் இல்லை. ஆண்டவர் உணர்த்தினார், திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ் ஃபார் அ ரைட் திங். எவைகளை சரியாய் பயன்படுத்த வேண்டும் அவைகளை சரியாய் பயன்படுத்துவதற்கு ஜனத்திற்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அவர்கள் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாகவே. ஃபோன் வந்தது, வாலிபர்களுடைய பாவம் பெருக ஆரம்பித்தது. எஸ்எம்எஸ்க்கு காசு இருந்தது, கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்க, அது ஃப்ரீன்னு கொடுத்துட்டான். ஃப்ரீன்னு சொன்ன உடனே நான் போய் அழுதுச்சோம், ஆண்டவர் நெட்டெல்லாம் ஃப்ரீ வரவே கூடாது. ஃப்ரீ வந்தது. இன்று உன்னுடைய முழங்கால் நேரம் அதிகமாக இருக்கிறதா? கவனித்து பாருங்கள். நம்முடைய முழங்கால் மொபைலில் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கிறதா நினச்சி பாருங்கள். எதுனாலும் மொபைலுக்கு தான் வருது. நான் இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் ஊழியத்தை வளர்த்து ஒரு நாள் வருவானால், கர்த்தர் சொந்த இடம் அலுவலகம் வந்துடுச்சுன்னா முதல் வேலை தேவனை நன்றி செலுத்துகிற அடுத்த வேலையை இந்த மொபைல் ஃபோனை என்ன விட்டு அகற்றணும். அவ்வளோதான் எனக்கு ஆசை. உங்களில் யாராவது ஒருத்தரோ கர்த்தர் உண்மையான ஒரு ஆத்மாவை தருவார்னு விசுவாசிக்கிறேன். உங்களில் ஒருவரோ எங்கிருந்தோ ஒருவரோ வந்தாங்க, நம்ம கையில் பொறுப்பை உட்காந்து தேவனுடைய பாதி இரவு பகல் ஜெபிக்கும். வேறு ஆசை இல்லை. யாரும் அதில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரி, இது ஊழியத்திற்காக நான் பரிசுத்தப்படுகிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவனுடைய உறவிற்கு இது எனக்கு எவ்வளவு இடைஞ்சலை தருகிறது, இதை யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இன்று டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. வளர 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 டெக்னாலஜி வளராத பொழுதே நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். ஒரு பெரிய ட்ரம்மை முதுகில் கட்டிட்டு போய் ரோட்டில் ட்ரம் அடிப்போம். எங்கள் அப்பா அம்மா அப்படியே வந்து நிற்பாங்க. திடீர்னு சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எங்கள் அக்கா சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் டான்ஸ் ஆடுவாங்க ரோட்டில், கிராமங்களில். எல்லாம் மாடு ஆடு எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறவங்க வந்து அப்படியே சுற்றி நிற்பாங்க. இந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட் 4-5 எடுத்து சில தலையில் வைத்து கொண்டு நிற்பார்கள். சில அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாடகைக்கு எடுத்து சர்ச்சில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியத்திற்கு போவோம். நிற்க முடியாத நாத்தம். அப்படிப்பட்ட இடங்களில் போய் நாங்கள் ட்ரம் அடிச்சுட்டு நிற்போம். சில இந்து கோயில்களை நடத்துகிற பூசாரிகள் வருவார்கள். அவர்கள் வந்து, ஐயா நாங்கள் 7 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னு கேட்பாங்க. என் கண்ணால் பார்த்துருக்குறேன். நாங்கள் சொல்கிறேன், நாங்கள் இப்போ முடிச்சிடுவோம் அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல கொஞ்சம் முன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிச்சுட்டு போங்க, அப்புறம் நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்ன சாமியார்கள் சொன்னதை என் காதனால் கேட்டு அவங்களும் பிள்ளைகளெல்லாம் வந்து நின்று நாங்கள் ஆராதிச்சிருக்கிறோம். ரோட்டில் நின்று ஆராதிச்சிருக்கிறோம். மாட்டு கொட்டையில் ஒரு சிறிய சந்து ஃபுல்லாக மாட்டு கொட்டை, ஃபுல்லாக சாணி போடும் மாடு. அங்கே தான் நம்ம இந்தியாவோட கொரோனா மருந்தையும் ஊற்றும். அந்த இடத்துல நின்று ட்ரம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் ஆடி பாடும்போது, கிராமத்து மக்கள் ட்ரெஸ்ஸு போட்டது போடாதது, ஆதிவாசி மக்கள் வாயில் வெத்தலையோட பொடி, அப்போ மூக்குப்பொடி பாக்கெட்டில் எல்லாம் வாங்குவாங்க, அதை வாங்கி போட்டுட்டு வந்து சுற்றி நிற்பாங்க. செய்தி முடிகிற வேளையில் அதே இடத்துல முழங்கால் போட்டு அப்படியே அழுது இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே தான் நாங்கள் ஊழியம் செய்தது. கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் இன்று நீங்கள் பேசிவிட முடியுமா? இல்லை. காரணம் என்ன? ஜனம் அல்ல. ஜனம் அன்றும் இன்றும் ஒன்று போல தான். தேவ பிள்ளைகளும் அன்று போல இன்று இருக்கிறபடினால் தான் எழுப்புதலை காண முடியவில்லை. அநேக இடத்துல கேள்வி கேட்டது உண்டு. கடந்த வாரத்திலும் சொன்னேனே, ஏன் உங்களுக்கு 25 வருடமாக ஊழியம் செய்கிறேன், உங்களுக்கு இடம் இல்லையா? ஓ, என்னுடைய இடத்தை பார்ப்பதற்கு உங்களாலே முடியாது. என்றாவது ஒரு நாள் பார்ப்பீர்கள். அன்று நானும் தேவனை மகிமைப்படுத்தினேன். கட்டிடங்களில் தான் கர்த்தர் வாசமாய் இருப்பார் என்று வேத வசனம் சொல்லி இருந்தால், கிறிஸ்து இயேசு கட்டின ஒரு பெரிய ஆலயத்தை போல யாரும் கட்டி இருக்க முடியாது. பெரிய ஸ்தலங்களில், கைகளால் கட்டப்பட்ட ஸ்தலங்களில் தான் கர்த்தர் வாசமாய் இருப்பேன் என்று சொன்னால், இந்தியாவில் ஒரு சபை கட்டி இருக்க முடியாது. தேவன் தேடினதெல்லாம் என் பிள்ளைகள் நன்றி உள்ள இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்பி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். காடை கேட்ட பொழுது காடையை கொடுத்தார், தண்ணீர் கேட்ட பொழுது தண்ணீர் கொடுத்தார். வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் அழிப்பதற்கு பல முறை தேவன் சித்தம் கொண்டார். மோசைட்ட சொன்னார், மோசை தள்ளு, நான் அவர்கள் அதை பண்ணுகிறேன். உடனே அழுதான், ஓடி போய் பலிகளை செலுத்தினான். எவ்வளவு தைரியம் பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை துதித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்நிய ஸ்திரியை கொண்டு வந்து இஸ்ரவேலின் சேனைக்குள் கொண்டு வந்து வேசித்தனம் பண்ணினானே, எவ்வளவு துணிகரம் பாருங்கள். இன்றும் அது நடக்கிறது. அன்று பினேகாஸ் இருந்தான், இன்று பினேகாஸ் இல்லை. எவ்வளவுதான் வித்தியாசம். அன்று பினேகாஸ் இருந்தபடினால் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் அப்படி இருவருடைய முதுகிலும் குத்தி அந்த நிலத்தில் உருகும்படி குத்தி போட்டான். அது நிமித்த வசனம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது.
இந்த இஸ்ரவேல் ஜனம் அதே பாவத்தை தேவனுடைய சபைகளில் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீடுகளில் நடக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை அசுத்தம் பாவம் இருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிற ஆகாரம், ஸ்தலம், காடை, தண்ணீர் எல்லாம் சுகமாய் இருக்கிறது. பட் பினேகாஸ் இல்லை. பினேகாஸ் இல்லை. இங்க இந்த பஞ்சம் வருகிற காலம் இன்று மிக சமீபமாய் இருக்கிறது. வசனத்தில் கர்த்தரால் அவருடைய ஊக்கிர கோபத்தினால் வருகிற பொழுது பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயிற்று. அந்த நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. ஒருவேளை நான் இல்லாவிட்டால் என் பிள்ளையை கர்த்தருக்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டுமே. அபேசியா வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதர் இடத்துல கேட்டார், நீ என்ன செய்ய போகிறீங்க இந்த பிள்ளையை வச்சு? அந்த பிள்ளையை என்ன படிக்க வைக்க போறீங்க? பெரிய பிள்ளை வளர்ந்துடுச்சு, அது போல தெரியும், இது வளர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவன் நல்லா படிப்பா. எனக்கு ஆசை டாக்டராக படிக்கணும். ஏன்னா எனக்கு படிக்க வசதி இல்லை. அவளை எந்த படிப்பு படித்தாலும் படிக்கலைனாலும் அவள் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறவளாய் தான் என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் பிள்ளைகளிடத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவது அதுதான். அவங்க கூட இந்த காரியத்தை மாற்றி இதை மாற்றி அனுதினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாய் நம்புகிறேன். என் பிள்ளைகிட்ட சொல்கிறது, என் பிள்ளைகள் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு என் பிள்ளைங்க என்னிடத்தில் நேரடியாக சொல்கிறாங்க. நான் உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 2 சந்தோஷம் உண்டு. ஒன்று, நம்மகிட்ட ஒன்று கிடையாது கல்யாணம்ல. ஏன் கடை வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டோம். நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால் அது சந்தோஷம். நமக்கு செலவு வைக்க மாட்டாங்க அது வரைக்கும். ஆனால் முக்கியமாக பிரதானமான காரியம் என்னவென்றால், என்னாலே என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்க முடியவில்லையே பூரணமாக, என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு தெரியாது கர்த்தர் அவர்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ கர்த்தர் அதைத்தான் செய்ய போகிறார். ஒருவேளை திருமணமாகலாம், குழந்தைகள் பிறக்கலாம், வேறு தேசத்திற்கு போகலாம், என்ன வேண்டுமானால் நடக்கட்டும். ஆனால் என்னுடைய சிந்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்பது, அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்யவில்லை. பிள்ளைகள் பார்க்கும்படிக்கு வேசித்தனம் நடந்தது. பிள்ளைகள் பார்க்கும்படிக்கு அநியாயம் நடந்தது. நினைத்து பாருங்களேன், கர்த்தர் தம்முடைய கரத்தினால் விரலினால் எழுதின அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களை நடத்தி கொண்டு போகிற பொழுது, இவர்கள் பெரும் திரள் சேனையை பின்னாக போகிற பொழுது அதை பார்த்து கலங்கி அழுது கொண்டே போக வேண்டாமா? ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த அன்பிற்கு நாங்கள் எப்படி நன்றி செல்லுவோம்? இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிவோம்? எங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதே. அவர்களுடைய மனது குத்தப்படவில்லை, கண்ணீர் விட்டு அழவில்லை, மாறாக பாவங்கள் பெருகினது. தேசங்கள் எல்லாம் பாழாய் போகிற நாட்கள் இன்றும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கரத்திலே அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட அந்த ஆரோனின் கோலும் மன்னாவும் வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பட்டி இன்று நம்முடைய கரங்களில் தவழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடங்களில் இன்னும் நாமும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கவில்லையே. அந்த இஸ்ரவேலனுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன என்பதுதான் வேத வசனத்தின் கேள்வி. What is the difference between those people and you? ஆண்டவர் சொன்னார், உடனே ஜெயம் எடுத்தார்கள், தேசத்தில் ஜெயம் பெற்றார்கள், போராடினார்கள், உடனே மனம் திரும்பினார்கள், ஓடி வந்தார்கள். ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபித்த உடனே கர்த்தர் அவர்களை மன்னித்தார். உடனே சொன்னார், நீங்கள் அடுத்த பட்டணத்துக்கு செல்லுங்கள். மீண்டும் கோபம் ஊட்டினார்கள். தேவனுக்கு கோபம் வந்தது. மீண்டும் மன்னியும் ஆண்டவரை கேட்டார்கள், மன்னித்தார். நன்றை கவனித்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் கொல்லக்கூடிய ஒன்று, நியாயப்பிரமாணம் அழிக்கக்கூடிய ஒன்று. அப்படி நாட்களிலேயே இரக்கத்தோடு அவர்களை காத்த தேவன் இரக்கவருக்குமாய் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்து தம்முடைய குமாரனை ரத்தமாய் சென்று அவரை மீட்டுக் கொண்டாரே. எவ்வளவு மேன்மையான அந்த அன்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆயினால் தான் சொல்லுகிறேன், the love has to be a friendly love with God. இந்த பட்சத்தின் நாட்கள் வரப்போகிறது. வசனம் சொல்லுகிறது, தேசம் எல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சங்காரம் செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். ஆனால் நான் மனஸ்தாபம் படுவதும் இல்லை, அதை விட்டு திரும்புவதும் இல்லை. கொடிய பஞ்சகாலம் தேவனுடைய வருகையிலே, அதிலே உள்ளதிலே வேத வசனத்தின்படி அதிக கொடுமையான ஒரு பஞ்சகாலம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ற சாட்சிகளையே பேசிக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஊழியரையே பேசுகிற கூட்டங்கள் உண்டு. ஊழியர் ஒன்று பேசினா உடனே பட்டி அடித்து வேறு புது ஊழியக்கார அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். தண்டை எடுத்தெல்லாம் தடியல்காரன் என்னமோ சொல்லுவாங்க. தடி எடுத்தெல்லாம் தண்டல்காரன்.
எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஆகுன்னா பெரிய மினிஸ்ட்ரி, ஆகுன்னா பெரிய பிஷப். ஆமாம், நீங்கள் யார் பிஷப் ஆகணும்னு என்று சொல்லுங்கள், கொஞ்சம் செலவாகும். நாளைக்கு ஆக்கிடலாம், நாளைக்கு நீங்கள் காலர் போட்டுடலாம். நித்யா வேணும்னா சொல்லு, போட்டுடலாம். என்னடா நீ தான் வீட்டில் உட்காந்துருக்குற, யார் ரெவரண்ட் ஆகுன்னா சொல்லுங்கள், நாளைக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ கொரோனா வேறு வந்துச்சு, ரொம்ப ஈஸி. இப்படியே கை நீட்டினா போதும், நீங்கள் அங்கே பிஷப் ஆயிடுவீங்க. கொரியல் அங்கி வர அது மாத்திரம் மாட்டிக்கலாம். நீங்கள் வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கியா, வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கு. தெரு தெருவா ஓடி மனுஷன்ட்ட அடி வாங்கி, பொல்லாத ஜனங்கள்ட்ட அடி வாங்கி எவ்வளோ இழந்திருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் ஊழியர்கள் ரெண்டு போல் தமிழகம் இல்லை, இந்தியா முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் ஒரிசாவிலிருந்து தொடர்பு கொண்டார்கள். பேசினேன். அவருடைய மனைவி சிஸ்டர் ஓஹாலியா அவர்கள், அது சொல்ல மறந்துட்டேன், மன்னிப்பாராக, அவர்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள், அந்த எலும்புகளுடைய முனைகள் தேய்ந்து போகிறது, அதுக்கு சர்ஜரி பண்ணணும் பாஸ்டர், எனக்கு என்ன செய்யறனே தெரியலன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை படிக்கிச்சே அற்புதம் செய்வார், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வார்த்தையை அனுப்பினேன். நடந்தது என்ன தெரியுமா? அவர் மனைவிக்கு முட்டி நடக்க முடியல, அவங்களுக்கு ஜோப் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவர் ஊழியத்துக்கு போயிட்டார். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. சரி, கிராமத்தில் போயிருக்காரு, என்ன செய்ய போகிறாருன்னு. திருப்பி வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தார். இன்றைக்கி 40 பேருக்கு பேப்டிசம் கொடுத்துட்டோம் பாஸ்டர். நினச்சி கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ராத்திரியில் போய் பனி குளிரில் போய் அந்த டின்னில் வச்சு எனக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்து எனக்கு சாப்பிட கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்தாங்க. எழுப்புதல் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. எங்கே ஒரு மனிதன் இயேசுவை நேசிக்கிறானோ அங்கே இந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரே, அந்த இடமெல்லாம் தேவனுடைய அன்பு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நீ நான் இயேசுவை உண்மையான சிநேகிதனை நேசிக்கிறோமானால் எழுப்புதலின் காலம் சமீபமாக இருக்கிறது. வாசிக்கலாம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். The book of Lamentations, chapter 4, 8 and 9. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பசியினால் கொள்ளையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொள்ளையுண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்து இல்லாமல் புத்துண்டு கரைந்து போகிறார்கள். Praise be to God. 8-9. ஓகே. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியில் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள். தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்திற்கு ஒப்பாயிற்று. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்து இல்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். வரப்போகிற அந்த காலம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேத வசனத்திலே நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு போராட்டம் தான், தேவனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள போராட்டம். இதுக்கிடையில் கர்த்தர் நம்மை நம்பி நம்மை நேசித்து நடுவில் கொண்டு வந்து யுத்த வீரர்களாய் நிறுத்தி இருக்கிறார். தேவனோடு இணைந்திருந்தால் தேவனோட பரிசுத்தம், தேவனுக்கு விரோதமாக எழுப்பினால் சாபம். இரண்டே காரியங்கள். இந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இந்த சம்பவங்கள் தான் திருப்பி 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 சொல்லப்படுகிறது. சரி, இப்போது அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தை காண்போம். தனக்கு சிநேகிதர்களாய் இருக்க வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சிநேகிதராய் இல்லாதபடியினால் இவ்வளவு சாபங்கள் இந்த உலகத்திற்கு பெருக்கெடுத்து போயிருக்கிறது. அன்பு பிள்ளையே, இன்று நாம் இந்த பட்சத்திற்கும் தப்பிக்கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். We have to turn to our kingdom. ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும். எத்தனை பேர்கள் சிக்கிக் கொண்டிருக்கோம் பாருங்கள். நமக்கு நல்லா தெரியும், மனசாட்சி பேசுது, நம்முடைய மனசாட்சி பேசுது. எந்த இடத்துல நம்ம தவறு செய்யணும் நல்லாவே நமக்கு பேசுது. எந்த காரியத்தை நம்ம செயல்படுவதற்கு நாம் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறது நம்ம மனசாட்சி பேசுது. சிலர் என்கிட்ட நேராக பேசுறது இல்லை, சிலர் என்கிட்ட பேசுனா பயப்படுறீங்க, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடுவேன்னு. உண்மைதான். நீங்கள் சொல்லணும், ஆவியானவர் சொல்லுவார். ஆண்டவர் உன்னை பற்றி குற்றமாய் பேசுவதற்காக இல்லை, நானும் நீங்களும் உண்மையாய் திரும்ப வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருகிற காலத்தின் பஞ்சத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படி தான் கர்த்தர் இவ்வளவு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள், பலிகளாய் செலுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
only one ultimate goal. நானும் நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு எவ்வளோ பெரிய இத்தனை வருஷம் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. வரப்போகிற பஞ்சத்திலே பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று மாறும் அளவிற்கு பசியின் கொடூர தாண்டவம் நடக்கப் போகிறது. ஆயத்தமாக இருக்கிறோமா? எனக்கு நான் இந்த 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது கொரோனா. எத்தனை பேர் சம்பளம்னு ஒன்று கிடையவே கிடையாது, கையில் பணமே இல்லை. நம்ம யாராவது குறைவாக இருந்தோமா? இல்லை, நிறைவாக இருந்தோம். சரி, அப்படியானால் ஒருவேளை இந்த பஞ்சம் நம்ம இடத்துல வராமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றி விட்டார் என்று நினைக்கிறோமா? நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் வரப்போகிற அந்த பஞ்சம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் காணப்படுகிற அந்த பஞ்சத்திலே இன்று நிலை நிற்கிற நாம் இது கர்த்தருடைய கொடுத்தார் என்கிற கர்த்தர் கொடுத்தார் என்ற அலட்சியத்திலே நாம் இருந்து விடுவோமானால் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். We know the value of bread. அப்பத்தின் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அன்பு அங்கிருந்து வெளிப்படுகிறபடினால் இது நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருந்துடும் நினைக்க வேண்டாம். பவுல் சொல்றாரு, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாளைக்கு எவ்விதமாய் இருப்போம் என்று அறியும். அந்த மகா பரிசுத்தவான் சொல்லுகிற அந்த வார்த்தை சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு எல்லாம் தருகிறேன், நீ மாறி போய் விடுவாய், அந்நிய ஸ்திரீகளோடு நீ மாறி போய் விடுவாய் என்று ஆண்டவர் வெளிப்படையாய் பேசினார். அப்படி இருந்த அவனுக்கு உணர்வு இல்லை. நம்முடைய இருதயம் இன்னைக்கு உணர்வு இல்லை. நம்ம நினைக்கிற ஒரு சின்ன ஊழியம் செய்கிறோம், சின்ன பாதை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம செய்கிற உண்மைக்கு 4 பேர் இல்லை, ஒருத்தர் உட்கார்றதே பெரிய விஷயம் தெரியுமா? அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு வேண்டும் ஐயா. இது உண்மையில் விழுந்த கடமை ஐயா. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமாக உன்னை மீட்டுக் கொண்டு வந்த அந்த தேவனுடைய அன்பை நாம் பிரதிபலித்து பாரத்தோடு கண்ணீர் விட்டு ஆள வேண்டும். ஆண்டவர் பேசினாரே, ஆரோனை போல பலி கொடுக்க வேண்டும், குடும்பங்களுக்கு பலி கொடுக்க வேண்டும். விட்டுறாதீங்க பிள்ளைகளை. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்து தகப்பன் ரட்சிக்கப்படலை, விட்டுறாதீங்க அவங்கள. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இல்லை என்றால் பஞ்சத்தை அடிப்பட்டாலும் பரவாயில்ல, உயிர் பிழைக்கலாம். ஆத்மா வார்த்தையில் பஞ்சப்பட்டதுனால நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார், மகனே மகளே உன்னை நேசிக்கிறதுனால ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு இரவு பகலும் தூக்கம் இல்லை. Only thinking about ministry, only thinking about you. ஏனென்றால் வருகைக்கு நானும் சேரணும், நீ சேரணும். நான் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், பார்த்தீங்களா, ஆண்டவரே செல்லு பொறுப்பு இல்லாதவங்கள்ட்ட இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்கு என்ன மன்னியும் என்று. ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. உன் வேலை அல்லது இது என்னுடைய வேலை. நான் சொல்றேன், அப்ப இன்னும் நான் என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும்? அன்பு பிள்ளை, வருகிற பஞ்சத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவோம். அப்படி 5ஆம் அதிகாரம் புலம்பல் 5ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போகிற நாட்கள் வருகிறது. பஞ்சம் ஆகாரத்தை மாற்ற நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, ஒரு சாப்பாடு கிடைக்கல என்ன செய்வோம்? நம்ம தான் நம்ம தமிழ் ஆட்கள்லாம் பேசுறதுக்கு குறையே இல்லை. பிச்சை எடுத்தாவது உன்னை பொழைக்க வச்சிருவேன் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? என் கழுத ஒரே ஒரு நாள் ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து பாரடி, உனக்கு வேல்யூ தெரியும். பிச்சை எடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன். பசங்க பொண்ணுகள்கிட்ட நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட வந்து சொல்லுங்க டாடி இப்படி சொன்னாங்க. நான் ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்லுவாங்க, சார் இப்படி வந்து சொன்னான் சார். யார்? அது கார்னில் உட்காந்து அவன் என்ன சொன்னான்? பிச்சை எடுத்தாவது உன்னை நல்லா வச்சுக்குவேன். பிச்சை எடுக்கிறவரெல்லாம் இன்றைக்கி கொரோனாவை நல்லா வச்சுருக்கான். பிச்சை எடுக்க மாதிரி ஒரு பிச்சைக்காரர் வாரம் போய் 10,000 ரூபா கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வருஷமா மாதம் கலெக்டர்கிட்ட போய் 10,000 ரூபா கொடுத்து கொரோனாவுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. எடுத்து பார்த்தா தெரியும் பிச்சை, தெரியுமா? கொஞ்சம் அவன் சட்டை துவைச்சி போட்டு தான் உடனே கேட்போம், கை கால் நல்லா இருக்குல்ல உனக்கு. இந்த பேசுகிறதுக்குலாம் நம்ம நாவம் இருக்கு பாருங்க. ஆடாடாடாடா, உலகத்துல தமிழை வாய் மாதிரி வேறு எவனுக்கும் கிடைக்காது. கை கால் நல்லா இருக்குல்ல, போய் உழைக்கலாம்ல. நான் இந்த நேரத்தில் அப்படியே பொசிஷனை மாற்றி போட்டுருவோம். அந்த இடத்துல நானும் எனக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த கேள்வி கேட்குற மாதிரி. அதனால தான் கொஞ்சம் தப்பிச்சு போடுறேன். தேவன் கைகள் நல்லா இருக்குல்ல, எழுந்து ஜோம் பண்ணலாம்ல.
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று படுத்திருப்பாயோ, கட்டில் கதவு கீழிலே ஆடிக்கொண்டிருக்கிறது போல சோம்பேறித்தன் கட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறானோ. சில தாய்மார்கள் என்ற சிக்கணும், நீங்க வாங்க உங்களை, நம்ம பிள்ளைங்க தானே, வாங்க உங்களை குட்டுக்கிற குட்டுப்புள்ள அவை தூக்கிட்டு பேச பாவம். நல்ல 2 கழுதையை கொண்டு பக்கத்தில் கட்டி வைக்க, 7 மணிக்கு மேலே தூங்கின அவனை எட்டி உதைக்கிற மாதிரி 2 கழுதையை வளர்க்கும். என்ன கர்த்தருடைய காரியத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும். நம்ம தூங்குனதே இல்லை, நமக்கு தெரியாது எப்படி தூங்கணும்னு. வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா 2 குதிரை ரேஸே நடத்தலாம், அவ்வளோ நேரம் வாடு திறந்து கிடக்கு, அது தெரியாது. வசனம் சொல்லுது சோம்பேறித்தான். அவனுடைய நிலைமை எப்படி வருமா? ஆயுதம் வந்து தரித்திரனை போல தன்னுடைய வாழ்க்கை இருக்குமா. நமக்கு தெரியல, இன்னைக்கு சுகமா இருக்கனால இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியல. பஞ்சத்தை நீங்க இமேஜின் நம்ம பண்ண முடியல. நாங்கள் பஞ்சத்தில் அடிபட்டுருக்குறோம் கொஞ்ச நாள். அந்த 76, 77, 78 வருஷங்களில் கொஞ்சம் ஒரு பஞ்சம் வந்தது. எல்லா வீட்டிலையுமே ஆகாரம் குறைவாக இருந்தது. எங்கள் அப்பா எங்களுக்கு தெரிந்த வெளிநாட்டில் ஊழியர்களுக்கெல்லாம் செய்திகளை அனுப்பினாங்க. அங்கேருந்து கப்பல்களிலே அரிசி மூட்டைகள், பருப்பு மூட்டைகள், போன்வீட்டா டின்ஸ், போன்வீட்டா 12 கிலோ டின் அப்படி எங்களுக்கு வரும். அதை ரோட்டில் அடுக்கி வச்சு அப்படியே எல்லாருக்கும் அம்மா ஒவ்வொரு படி எத்தனை பேர்னு எழுதி 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 அள்ளி போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் அள்ளி போட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் அரிசி இருக்காது. எங்கள் அப்பாவை கேட்பாங்க, ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம்